அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர் த டிவைன் ரெல்ம்ஸ் எபிசோட் 2 தான். போன எபிசோடில், அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோடில் ஷியனு பேலஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேலஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அங்கே பேய் நடமாடுதுன்னு சொல்லிட்டு பேயை ஓட்டுறதுக்காக ஒருத்தன் வந்திருப்பான். கடைசியாக அவனே பேயா மாறி தன்னோட ஸ்டூடெண்ட் கையாலே இறந்து போயிருப்பான். இப்போ அங்கே தான் வந்து எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த எபிசோடில் ஒரு காட்டை காட்டுறாங்க. அந்த காட்டில் யாரோ ஒருத்தர் கொடை பிடிச்சி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. காட்டுக்குள்ளே கொடையா. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு சண்டை நடக்குதுங்க. இந்த ஒரு பர்சனை அசாசினேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவ வந்தவங்க எல்லாரையும் வெளுத்து வாங்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கொடை இருக்குது பாருங்க, அது வெறும் கொடை மட்டும் கிடையாது, அது ஒரு ட்ரெஷர். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு இடத்துக்கான கீ வேறு. அதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஸோ இந்த ஒரு சண்டை போட்டுகிட்டே இருக்கும்போது ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மாவையே கொன்னாச்சு, ஸோ அடுத்து நீ தான் லிஸ்ட்டில் இருக்க அப்படின்னு சொல்கிறான். இவ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவ் ஷெங்கார். அந்த ஒரு ஷியன்யூ பேலஸில் ஒருத்தங்க இருந்தாங்க சொன்ன இல்லையா, காட் லெவலில், அவங்க வந்து இவளுடைய அம்மா. ஸோ இவன் என்ன சொல்கிறா, இவங்க அம்மாக்கான ரிவெஞ்சை வட்டியும் முதலுமா சேர்த்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறா. இப்போ இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ மருந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு வந்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ தான் அவன் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சிக்கும் போதே ஏதோ கெட்ட கனவுலேருந்து ஏஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. எந்திரிச்சு பார்த்தா இவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு என்னடா அவனுக்கு ஒன்றுமே ஆகலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவளுக்கு. நம்முடைய டீச்சர் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ நம்ம எப்படி உயிர் பழச்சோம் அப்படின்னு கேட்குறா. ஏதோ நம்ம லக்கு, நம்ம உயிர் பொழைச்சிட்டோம், இந்த மருந்தை கூடிய அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இப்போ இவளுக்கு என்னன்னா, இவன் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கான், இவன் என்னோட சீனியர் தானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் அந்த மருந்தை குடிக்கிறா. குடிச்சிட்டு நன்றி சொல்கிறா. எதுக்கு நன்றி சொல்கிற அப்படின்னு கேட்டால், அந்த பிரச்சனை நடந்ததில்ல, அப்போ இவளை காப்பாற்றணுன்றதுக்காக இவன் வந்து முன்னாடி வந்து நின்றுப்பான். அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எனக்கு ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் மறந்து போயிடுச்சு, ஆனால் அதே சமயத்தில் நிறைய விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கிறான். என்ன ஞாபகம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், என்னோட டீச்சரே என்னை கொண்டிருக்காங்க. அதாவது இந்த உலகத்திலேயே பிளாக் பண்ண முடியாத ஒரு அட்டாக் எதுனா, நம்முடைய முதுகு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணுறாங்கல்ல, அது மட்டும் தான் அப்படிங்கிறான். இவளுக்கு ஒன்றும் புரியல. அதான் இவன் கேட்குறா, என்ன நீ ஹர்ட் பண்ண மாட்டல அப்படின்னு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறான், நான் ஏன் ஒன்று ஹர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்குறான். இருந்தாலுமே இவளுக்கு நல்லா தெரியுது, இவன் வந்து என்னோட சீனியர் கிடையாது அப்படிங்கிறது தெரியுது. அதான் சொல்கிறா, இல்லை நீ வந்து அவன் கிடையாது, நீ என்னோட சீனியர் கிடையாது அப்படிங்கிறா. அதான் அவன் சொல்கிறான், இங்கே பாரு, நீ என்னை சீனியர்னு கூப்பிட்றதுனால நான் உன்னோட சீனியர் தான், ஒன்றும் கவலைப்படாதுன்னு சொன்னால் கூட இவளுக்கு நம்பிக்கை வரல. இவளுக்கு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா, இவங்களோட டீச்சர் எங்கெங்கெல்லாம் வந்து காசை ஒழிச்சு வச்சிருப்பாரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை சொல்கிறான். இப்போ நான் நம்புறியா அப்படின்னு கேட்குறான். இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு என்னன்னா, இந்த டிவைன் ரெல்ம் இருக்குல்ல, அதாவது கடவுள்கள் வாழக்கூடிய இடம், அதுக்கு வெளியில் யாரையுமே வந்து மறுபடியும் உயிரோடு கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே உயிரோட வந்தேன்? அப்போ எனக்கும் இந்த ஸ்டேட்டுக்கும் ஏதோ ஒரு கர்மா பாக்கி இருக்குது, அது என்னது அப்படிங்கிற கேள்வி இவனுக்கு. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக உனக்கு சீனியராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த ஷியன்யூ பேலஸை காட்டுறாங்க. அந்த பேலஸ் சலியாக நொறுங்கி போச்சு. இருந்தாலும் காவலாளிகள் இருக்காங்கப்பா. இந்த இடத்துக்கு அந்த ஷியங்கார் இருக்கால, அந்த பொண்ணு வரா, ஜாவ் ஷியங்கார். இவன் வந்த உடனே இந்த காவலாளிகள் சுத்து போடுறாங்க. எனக்கு ஒரு புரியாத விஷயம் என்னன்னா, ஆளை பார்த்தா அடையாளம் தெரியல, ஆனால் பேஜை காட்டினா அடையாளம் தெரியுதான். வாட் த ஹெல் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இப்போ இவன் அங்கே போயிட்டு அவங்க அம்மா இறந்து போன இடத்துல புலம்ப ஆரம்பிக்கிறா. வேற என்ன பண்ண முடியும் இவளால? இங்க நம்ம ஹீரோ சேர்ல உட்காந்துக்கிட்டு வானத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணதே தெரியல. நமக்கு இந்த இடம் வேண்டாம், கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்றா. இவன் என்ன சொல்றான், இந்த இடம் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இங்க வந்து நிறைய பேர் இறந்து போறாங்க, ஆனா அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எங்க போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்றா, என் உயிரை தவிர எனக்கு வேற எந்த ஸ்பிரிட்டுமே முக்கியம் இல்லை அப்படிங்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒரே ஒரு கேள்விதான், அந்த டிவைன் ரெல்ம்க்கு வெளியில யாருமே வந்து உயிரோட கொண்டு வர முடியாது. ஒருவேளை இந்த ஸ்பிரிட் எல்லாம் பயன்படுத்தி அந்த ஒரு பவுண்டரியை யாராவது உடைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல இன்னொரு உயிர் அப்படிங்கிறது பறிபோகுது. இப்போ இங்கே இன்னொரு பர்சனை காட்டுறாங்க. இவர் யாருன்னா, இந்த ஸ்டேட்டுக்கே இவர் தான் வந்து டீச்சர் மாதிரி. இவரை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு வரா. அவளை பார்த்த உடனே இவர் கேட்குறாரு, என்னம்மா பார்த்து 3 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் என்ன கேட்குறா, நீங்கள் என்ன இவ்வளோ மாறிட்டீங்க? கடைசியாக நான் உங்களை பார்க்கும்போது என்னை விட உங்களுக்கு அதிகமான கருப்பு முடி இருந்துச்சு, இப்போ என்ன எல்லாமே வெள்ளையாக மாறிடுச்சு அப்படின்னு கேட்குறா. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், இவ்வளோ பெரிய ஸ்டேட் அப்படிங்கிறத கட்டி காக்கணும்னா சும்மா கிடையாது, ஸ்டேட்டுக்கு வயசாகும் போது எனக்கும் சேர்ந்து தான் வயசாகும் அப்படின்னு சொல்கிறான். இவன் என்ன சொல்கிறா, எல்லாம் சரி, 20 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை சுத்து போட்டு கொலை பண்ணாங்கல்ல, அந்த சமயத்தில் எதுக்காக பார்த்துட்டு சும்மா இருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அந்த மனுஷன் என்ன சொல்கிறான், என்னால் வேறு என்னமா பண்ண முடியும்? அதாவது எம்பரரே வந்து ஆர்டர் அப்படிங்கிறது கொடுத்ததுக்கப்புறம் என்னால் என்ன பண்ண முடியும்? எல்லாரையும் போல் நானும் கோ வித் ஃப்ளோன்னு போக வேண்டியதுதான் அப்படிங்கிறாரு. இவ பார்க்குறா, உனக்கு உண்மையாகவே வயசாயிடுச்சு போல தெரியுதே அப்படிங்கிறா. இன்னொரு சைடில் நம்ம ஹீரோ, அந்த மினிஸ்டர் இருந்தால அவன் என்ன பண்ணுறான், நம்ம ஹீரோ கிட்ட காசு கொடுக்குறான். இது எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிறான். அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீங்கள் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கீங்களே, என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். அதாவது இந்த இடத்துல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, இங்க இருக்க பிரச்சனை தீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட்களை தேடி போயிருக்காங்க. ஆனா ஒருத்தன் கூட கிடைக்கலையாம்.
அதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நான் வேணா ட்ரை பண்ணவா அப்படிங்கிறான். அந்த மனுஷன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, சின்ன வயசு, உனக்கு முன்னாடி பெரிய வாழ்க்கை இருக்குது, போ வாழ்க்கையை பாரு அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நேற்று நைட்டு 2 மணிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இங்கே இருக்க ஸ்பிரிட்ஸ் எல்லாமே ஒரு மார்க்கமாக வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தது. ஸோ நேற்றுக்குமே நிறைய இறப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு, கரெக்டா அப்படின்னு கேட்குறான். இந்த ஆள் அப்படியே பார்க்குறான், உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, சரி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரிக்கு தான் அப்படிங்கிறான். சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல இறந்து போயிருக்கவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு ஜென்ரல். இவனோட நெத்தியில் ஒரு சிம்பிள் இருக்குது. ஆக்சுவலாக இதோட 5 பேர் இறந்து போயிருக்காங்க. 5 பேர் நெத்திலையுமே இதே சிம்பிள் இருக்குது. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், இந்த பேலஸில் என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு, பேய் ஓட்டுற வேலையை மட்டும் பாரு, எதுக்கு தேவையில்லாமல் கேள்வி கேட்டுட்ருக்க அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், அடுத்தது லிஸ்ட்டில் நீயா இருந்தால் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறான். இப்போ அந்த இடத்துக்கு வேறு யாரோ ஒருத்தர் வராங்கப்பா. அதாவது இவன் தான் அந்த விசார்டு. அவன் வந்த உடனே பார்க்குறான், என்னடா இவன் இந்த மாதிரி இறந்து போயிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான், அந்த கையில் வச்சுருக்க ஸ்டிக்கை வச்சு. அப்படி பக்கத்தில் போன உடனே அது தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குதுங்க. அது எரிஞ்ச உடனே எல்லாம் ஓடுவானுங்களா வெளியில். இந்த மனுஷன் என்ன சொல்கிறான், வேர்மிலான் பேர்ட் கோஸ்ட் அப்படின்னு சொல்கிறான். அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிட்டான். என்னடா இது வேர்மிலான் பேர்ட் கோஸ்ட் அப்படின்னு கேட்டால், அது ஒரு டீமன் பேர்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா காடோடைய பிளட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குமா. அதுதான் வந்து இவ்வளோ வேலையை பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த ஆளுக்குமே இருக்குது. அப்போது அந்த பேர்டுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கேட்குறான், பொண்ணா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்குறான். அந்த சமயத்தில் இந்த ஜாவ் ஷாங்கர் அந்த இடத்துக்கு வராப்பா. இந்த குட்டி பொண்ணு இருக்கால, அவளுக்கு இந்த பொண்ணு யார் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது இந்த இறந்து போன எம்பரர் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணை கூடவே கூப்பிட்டு வந்தாராம். அந்த குட்டி பொண்ணு எங்கே போனாலும் அவளை சுற்றி பறவைகள் அப்படிங்கிறது பறந்துக்கிட்டே இருக்குமா. அவளுடைய ஞாபகமாக தான் அந்த ஒரு ஷியன்யூ பேலஸ் அப்படிங்கிறதே கட்டியிருக்காங்க. அதனால தான் அதுக்கு மேலே பறவை இருந்திருக்கும். ஆக்சுவலாக இதில் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜாவ் ஷேங்கார் இருக்கால, அவள் வந்து அந்த எம்பரருக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிறந்த ஒரு பொண்ணு. ஸோ இப்போது இவன் வந்து மினிஸ்டர்கிட்ட கேட்குறா, 20 நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவை சுற்று போட்டு கொன்னாங்கல்ல, அப்போ நீங்களாம் எங்கே போயிருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறான், என்னால் என்ன பண்ண முடியும், என்கிட்ட இருக்க லிமிட்டட் பவரை வச்சு என்னால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறான். இவளுக்கு சரியான கோவம். ஸோ அந்த மினிஸ்டர் என்ன சொல்கிறான்னா, இந்த ஒரு ஸ்டேட் மேலே ஏகப்பட்ட பேர் அப்பப்போ போர் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் உங்கள் அம்மா வந்து அதை பற்றிலாம் கண்டுக்கவே இல்லை. மக்கள் வந்து தொடர்ந்து துன்பப்பட்டுட்டே இருந்தால் கூட உங்கள் அம்மா இறங்கி வந்து உதவி செய்யவே இல்லையே, ஏன் அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து உதவி செய்யணும், அதுக்காக தான் டிவைன் ரெல்ம்லேருந்து அவங்க அம்மாவை அமுச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க எந்த வகையிலுமே உதவி செய்யலை. இதை கேட்ட உடனே அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, எங்கள் அம்மா வந்து வேறு ஒரு வகையில் இந்த ஒரு ஸ்டேட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, உனக்கு அது தெரியுமா அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறான், மக்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, எனக்குமே அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிறப்போ அவள் கேட்குறா, உனக்கெல்லாம் அதை பற்றி எதுவுமே தெரியாது அப்படிங்கிறப்போ அவங்க செஞ்சது தப்பா ரைட்டான்னு சொல்லக்கூடிய அருகதை உனக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறா. ஆனாலுமே அவன் என்ன சொல்கிறான், சரி உனக்கு வந்து மக்கள் மேலே அக்கறை இருக்கா அப்படிங்கிறான். அதாவது காரணம் என்னென்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல தெரியுது. அந்த சம்பவத்துக்கு காரணம் இந்த பொண்ணு. நீ மட்டும் அந்த சம்பவத்தை பண்ணாமல் இருந்திருந்தனா இவ்வளோ பிரச்சனை வந்தே இருக்காது அப்படிங்கிறான். அது என்ன பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. சரி அதெல்லாம் போட்டோம், எங்கள் அம்மாவோட பாடி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அந்த ஒரு பேலஸ்லேருந்து யாருமே உயிரோட வெளியில் வரல அப்படிங்கிறானுங்க. சரி ஓகே, இருக்கிற வரைக்கும் இந்த பதவியை நல்லா அனுபவிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. இந்த மினிஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே நீங்கள் தேவையில்லை, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறான். அந்த சமயத்தில் எவனோ ஒருத்தன் ஓடி வரான். யாரா வராங்க அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு பிரின்ஸு. அவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி என் ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை, நிறைய பேர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க, அவங்களால எதுவுமே பண்ண முடியல, நீ வந்து செக் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறான். அந்த மினிஸ்டர் இருக்கான்ல, அவன் என்ன சொல்கிறான், எது உன் ஒய்ஃப்க்கு உடம்பு சரியில்லையா, டேய் எல்லாருக்குமே தெரியும் உன் ஒய்ஃப் வந்து ஜாவ் ஷெங்காருக்கு வேலை செய்கிறா அப்படின்னு. அவள் தான் வந்துட்டால, உன் ஒய்ஃப் வெளில வர சொல்லு, போய் அவளோட பாஸை மீட் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக சொல்கிறான். நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா சரி வரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான்ப்பா. இப்போ இவங்க போகிறாங்க. அந்த இடத்துல ஆல்ரெடி ஒருத்தன் ஏதோ பேய் ஓட்டுற மாதிரி சடங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் பேய் ஓட்ட வந்தவன் கடைசியாக அடி வாங்கி வெளில போய் விழுந்தது தான் மிச்சம். இப்போ நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போய் பார்க்குறான். அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக பேசுகிறா. என்ன மறுபடியும் இன்னொருத்தரை கூப்பிட்டு வந்துட்டியா, ஆனால் இவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறா. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு உடம்புலாம் சரியில்லை, இது ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஸோ இவன் என்ன பண்ணுறான், ஒரு காயின் எடுத்து என்னமோ பண்ணுறான். அதை பண்ண உடனே அவள் அமைதியாடுறா. அதான் சொல்கிறான், இப்போ எல்லாமே சரியாயிடுச்சா அப்படிங்கிறான். இந்த ஆள் பார்க்குறான், ஐயோ இது இவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியும்னு எனக்கு தெரியாமல் போச்சே, உங்களுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது நான் இங்கே தங்கணும் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவனுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தராங்க. இப்போ நைட்டில் இந்த பொண்ணு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். வந்து அவளை அசைய விடாமல் பண்ணி உட்கார வச்சிடறான்.
அவகிட்ட நம்ம ஹீரோ விசாரணை அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறான். ஸோ உனக்கும் ஜாவ் ஷியாங்காருக்கும் என்ன சம்பந்தம்? நீ வந்து அவளுக்கு வேலை செஞ்ச அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்களே, அவள் உன்னோட பாஸா அப்படின்னு கேட்கும்போது, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். அதான் அவன் சொல்கிறான், நான் வேணா உன் ஹஸ்பண்டை கூப்பிட்டு சொல்கிறேன், உன் உடம்புல உண்மையில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, ஆனால் நீ வந்து இவ்வளோ காலமாக நடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறத சொல்கிறேன், உன் ஹஸ்பண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறான். ஸோ இவன் என்ன கேட்குறான், எனக்கு நீ வந்து பெருசாக எதையும் சொல்ல வேணாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுல, அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத மட்டும் சொல்லு, வேற எதையும் நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறான். ஸோ இதுக்கு மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.